தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, ஒரு அருமையான தலைப்பில் நாம் கடந்த 3 பாகங்கள் தியானித்து வந்தோம். அந்த தலைப்பின் பெயர் சொப்பனத்தின் மூலம் பேசும் தேவன். இது மிகவும் ஒரு எளிமையான வழியில் தேவன் நன்மையான காரியங்களை செய்கிறார் என்பதை கூட நாம் புரிந்து கொள்ள முடியும். சொப்பனம் என்பது அனைவரும் காண்கிறோம். இரவிலே நாம் நன்கு அயர்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது அநேகருக்கு அநேக சொப்பனங்கள் வருகிறது. அதில் வெகு சில சொப்பனங்கள் நிறைவேறி வருகிறதை அந்த நாளிலே வாழ்ந்த இறைவனுடைய பிள்ளைகளும் இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் கூட அந்த அனுபவத்தை பெற்று இருக்கிறோம். இந்த அனுபவத்தின் மூலமாக தான் இந்த தலைப்பையே நான் எடுத்து இறைவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானம் செய்ய நாம் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவாக 3 பாகங்கள் அருமையாக அமைந்தது. இன்று 4வது பாகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில பாகங்கள் உண்டு. அதை முடித்து விட்ட பிறகு ஒரு புதிய தலைப்பில் ஊடாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, 1வது பாகத்தில் பிலாத்துவின் மனைவி கண்ட சொப்பனத்தை குறித்து நாம் தியானம் செய்தோம். அது உண்மையிலேயே மிகவும் அருமையாக அமைந்தது. பிரியமானவர்களே, கேட்டு பாருங்கள், கேட்காதவர்கள் கேட்டு பாருங்கள். 2வது பாகத்தில் யோசேப்பு மற்றும் பார்வோன் கண்ட சொப்பனத்தை குறித்து நாம் தீர்க்கமாய் தியானம் செய்து முடித்தோம். 3வது பாகத்தில் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்திற்கு தானியேல் கொடுத்த விளக்கத்தையும் வியாக்கியானத்தையும் குறித்து நாம் பார்த்தோம். இதுவும் மிகவும் இந்த 3 பாகங்களுமே சிறப்பாக அமைந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று 4வது பாகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் யாரை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம் என்று சொன்னால், கேராரின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த மன்னன் இருந்திருக்கிறார். அவருடைய பெயர் அபிமெலேக்கு என்று சொல்வார்கள். இந்த கேராரின் ராஜா என்று சொல்லும் பொழுது இந்த கேரார் என்னும் அந்த ஊர் எந்த இடத்துல இருக்கிறது என்பதை முதலாவது நாம் பார்ப்போமா? ஆதியாகமம் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் வருகிறது. 10:19 இப்படியாக வருகிறது. கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டும், அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. இந்த கானானியரின் எல்லை தொடங்குகிற அந்த சீதோன் வழியாய் வரும்பொழுது இந்த கேரார் அப்படின்ற இடத்தை நம்ம பார்க்கிறோம். காசாவுக்கு போகிற வழியில், அதாவது கானானியரின் எல்லை என்று சொல்லப்படுகிற சீதோன் முதல் அப்படின்னு பார்க்கிறோம். காசா மட்டுக்கும் அதன் இடையில் இருக்கிற ஒரு ஊருடைய பெயர் தான் கேரார். அந்த காலையில் குறுநில மன்னர்கள் நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க இல்லையா? அந்த மன்னர்களில் ஒருத்தர் தான் அந்த ராஜாவுடைய பெயரை நாம் அபிமெலேக்கு என்று பார்க்கிறோம். சரி, அவர் என்ன விதமான கனவுகளை கண்டார் என்று இன்று நாம் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் விசித்திரமான கனவு. இறைவன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளதான் இந்த சொப்பனத்தையும் நான் எடுத்து தியானம் செய்ய வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து நீங்களும் கவனமாய் கேட்டு விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆபிரகாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நன்மையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடக்கும். காரணம், நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். பிரியமானவர்களே, சரி, 20வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் நான் வாசிக்கப் போகிறேன். 18 வசனங்கள் வேக வேகமாக வாசிக்கிறேன். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரில் தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராலை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராலை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, எவ்வளோ ஒரு அருமையான தேவன் பாருங்க, அணுவா நம்மளோட கூட பயணிக்கிறாருங்க. அதை நம்ம மறக்கவே கூடாது, மறுக்கவும் முடியாது. உங்களுக்கு நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை உணர்றீங்களா இல்லையா? நான் எப்பவுமே இறைவன் எப்படி நம்மளோட கூட அசைவாடுகிறார் என்று பார்த்தால், அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். அடுத்தது, அவருடைய ஆவியின் மூலமாக நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றும் இப்பொழுதும்
அதே போல ஒளியின் வடிவிலே அவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த திரியேக தேவன் வார்த்தையின் மூலமாகவும் ஆவியின் மூலமாகவும் ஒளியின் மூலமாகவும் நம்மோடு கூட இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிறார். இதை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கூட இந்த ஆபிரகாம் அவர்களுக்கு நடந்த காரியங்களை நாம் தியானம் செய்வோம். பிரியமானவர்களே, தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அப்படின்னு கடவுளை சொல்றாருங்க. கனவு வருது, அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஆபிரகாமுடைய மனைவி என்பது அந்த ராஜாவுக்கு தெரியாது, இந்த அபிமெலேக்குக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்கிறாங்க சொல்லிட்டு அந்த மனுஷியை வந்துட்டு அடையணும்னு ஆசைப்பட்டு ஆள் அனுப்பி அழைத்துட்டு வராரு, வீட்டுக்குள்ளே வைக்கிறாரு. அன்று ராத்திரியிலே பாருங்க, ஒரு 2 நாள் 4 நாளுக்கு அப்புறம் கூட இல்லை, அது வேற வேற காரியங்களாக நடந்திருக்கும். ஆனால் அன்று இரவே தேவன் வந்துட்டு அந்த ராஜாவுடைய கனவுல வந்துட்டு சொப்பனத்தில் வந்துட்டு பேசுகிறார் பாருங்க. அபிமெலேக்கு அதுவும் செத்தாயினே வார்னிங் கொடுக்குறார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தார். அந்த கனவு வந்த உடனே அழைத்து கொண்டு வந்தவன் அவளை தொடவே இல்லை. அப்படின்னா தேவன் உங்கள் மேலும் என் மேலும் எவ்வளவு ஒரு கரிசனையோட அக்கறையோடு கூட இருக்கிறார். அவளை தொட்டால் நீ கெட்டாய், நீ செத்தாய் அப்படின்னு சொல்லிட்டார். அழகாக சொல்றாரு பாருங்க கனவுல. இதுக்கு தான் நீங்களும் நானும் என்ன பண்ண, படுக்கைக்கு செல்லும் பொழுது, ஆண்டவனே நீர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டிய காரியங்களை என்னுடைய சொப்பனத்தில் நீர் வெளிப்படுத்தும், அல்லது எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எதிராளிகளுடைய சொப்பனத்தில் நீர் பேசும். இப்படி தான் பாருங்க, அன்றைக்கி ஆபிரகாம் சாராளுக்கு எதிராக அந்த ராஜா அவங்க அந்த இடத்துல கொஞ்ச நாள் வாழணும்னு போகிறாங்க, தஞ்சம் போகிறாங்க. உடனே பார்த்த யாரெல்லாம் அழகாக இருக்கலாம் எல்லாரும் எனக்கு மனைவி ஆக்கிக்கணும்னு அவன் அந்த நாளில் அந்த ராஜா ஆசைப்பட்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை பாருங்க. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடு செஞ்சிருக்கிறார், சுத்த மனதோடு சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னார். சொப்பனத்திலே அவர் பேசுறார். ஆண்டவர் பேசின மாத்திரம் இவர் ரிப்ளை கொடுக்கிறார். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை இவங்க 2 பேரும் தங்கச்சி அண்ணன் சொல்லிக்கிட்டா கூட அவளுக்கு ஒரு பயம் இருந்தது பாருங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் அந்த நாளில் சாரால். அந்த நிமித்தம் என்ன பண்ண, எங்கெல்லாம் போகிறாங்களோ, இது ஒரு இன்சிடென்ட் இல்லை, இதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட், அதையும் நான் வாசிக்க போகிறேன், தியானம் செய்ய போகிறோம். எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்துட்டு உன் நிமித்தம் அழகு நிமித்தம் என்னை யாரும் எந்த மனுஷன் கொன்று போட்டு விடாதபடிக்கு நீ எனக்கு சகோதரன் என்று சொல்லு, என்ன கேட்டால் நான் உனக்கு சகோதரன் என்று சொல்கிறேன் சொல்லிட்டு இப்படி ஒரு கதையை கட்டி அவங்க கிளம்பி போகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். அங்கெல்லாம் இப்படிலாம் நடக்குது பாருங்க. அந்த மனுஷனுடைய மனைவியை அவன் இடத்திற்கு அனுப்பிவிட்டு ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிறார். அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சார்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நீ செத்தாய் அப்படின்னு சொல்றாரு, அனுப்பலன்னா நீ செத்த. ஆனா இப்ப என்ன சொல்றாரு அடுத்தபடியா, நீ அனுப்ப மனது இல்லாதிருந்தால், மனசு உனக்கு இல்லை அவளை அனுப்பணும்னு சொன்னா, நீ மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சாகவே சாவீர்கள்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றாரு. என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து, தூக்கம் வரல அவருக்கு, அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். பெரிய புரோபகண்டா பண்றாரு. நம்ம பெரிய தவறு செஞ்சிட்டோம், அவர்களுடைய தேவனுடைய சொப்பனத்தில் வந்து பேசினார். ஆகவே தூங்க என்னால் முடியல, காலையிலே எந்திரிச்சிட்டேன். இப்படி தான் நான் அடிக்கடி என்னுடைய சத்துருக்களுக்கு என் ஆண்டவர், எல்லாருக்கும் சத்துருக்கள் உண்டுங்க. மனிதர்கள் மூலமாக எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிற பொல்லாத பிசாசு என்ன பண்ணுறான், மனுஷர்கள் ரூபமாக வந்துட்டு நம்மளுக்கு சத்துருக்களாக மாறி நிற்கிறாங்க. இயேசுவானவருக்கு கூட அந்த 12 சீஷர்களில் ஒரு சத்துரு எழுப்பினான் பாருங்க. இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இறைவன்கிட்ட கேட்கணும், நீங்க பேசுங்க. அன்னைக்கு ஆபிரகாமுடைய வெல்ஃபேருக்காக நீங்க அந்த ராஜாவுடைய அபிமெலேக்குடைய கனவுல நீங்க தோன்றி பேசுறீங்க, அவனுக்கு வார்னிங் கொடுத்தீங்க இல்லையா? இன்னைக்கு என்னுடைய சத்துருக்களுடைய சொப்பனத்தில் நீர் பேச வேண்டும். கேட்டா செய்வாருங்க, கண்டிப்பா செய்வாரு. நிறைய அனுபவங்கள் எனக்கு உண்டு. அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் ராஜ்யத்தின் மேல் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றார். ரொம்ப அவருக்கு அங்கலாய்க்குது. ஒரு பக்கம் அழகா இருக்கிறாங்க, அந்த மனுஷியை நான் மனைவியா ஏற்றுக்கொள்ளணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இவர்களுடைய தேவன் வந்து என் சொப்பனத்துல வந்துட்டு செத்தாய், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சாவியர்கள் என்று வார்னிங் கொடுக்குறாரு.
அவனுக்கு ஒரே ஒரு பக்கம் விடணும்னு அனுப்பணும்னு இருக்கு, இன்னொரு பக்கம் அனுப்பக்கூடாதுன்னு இருக்கு. ஆகவே என்ன பிதற்றிருக்கிறான் பாருங்க. பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி அவரால் நிறுத்த முடியல. எண்ணத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தா என்றான். மேலும் மேலும் கேட்டுட்டே இருக்கிறான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். இது ஒரு அருமையான சென்டென்ஸுங்க. எவ்வளவு அழகா ஒரே வார்த்தையில் ஆன்சர் பண்றார். என்ன, நான் வணங்குகிற தெய்வம், அந்த தெய்வத்தை நீங்களும் அறிந்திருந்தால் நான் பொய் சொல்லியிருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க வணங்குகிற தெய்வத்தை குறித்து எனக்கு தெரியும். அந்த தெய்வங்களின் மேல் உங்களுக்கு தெய்வ பயம் இல்லை. நாங்கள் வணங்குகிற தேவன் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகவே நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னேன் என்று சொல்லுகிறார். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். எந்த வகையில் அதை பார்ப்போம். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவியானாள். இவருடைய தகப்பன் தேராக இருக்கிறார் இல்லைங்களா, ஆபிரகாம் அவருடைய தகப்பன். அவர்களுக்கு 2 தாரம். ஒரு தாரத்தினுடைய மகன் தான் இவர், இன்னொரு தாரத்தினுடைய மகள் தான் சாரா. அந்த விதத்தில் அவள் எனக்கு சகோதரி என்ற முறை வருகிறது என்று அவர் அழகாக அதையும் விளக்கி சொல்லுகிறார். நான் பொய் சொன்னேன்னு நீங்கள் நினைச்சாலும் அதில் ஒரு உண்மை இருக்கு. அவள் என்னோட கூட, என்னுடைய தாய் வயிற்றில் பிறந்த என்னோட கூட பிறந்த சகோதரி அல்ல, இன்னொரு தாய்க்கு பிறந்த மகள் அவள் என்று விளக்கம் கொடுக்கிறார். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியாய் திரியும்படி செய்த போது நான் அவளை நோக்கி, உண்மையிலேயே ரொம்ப ஒரு பாவமான ஒரு சூழ்நிலைங்க ஆபிரகாம் அவர்கள். நான் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவள் இடத்தில் சொல்லியிருந்தான் என்றான். ஆபிரகாம் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது 75 வயது கிட்டே இருக்கிறாருங்க. அப்போ அந்த அம்மா அவ்வளோ அழகா இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்து கிட்டத்தட்ட பாட்டி தாத்தா என்ற வயதுக்கு நெருங்கிட்டாங்க. இருந்தாலும் அவ்வளோ ஒரு இளமையா, அவ்வளோ ஒரு மெருகா, அவ்வளோ ஒரு முகலட்சணமா, அவ்வளோ ஒரு அழகா பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில். அது நிமித்தம் ரொம்ப பயந்து போயிட்டு போகிற இடத்துல எல்லாம் உன் நிமித்தம் எனக்கு தயை கிடைக்கணும், ஆகவே நம்ம 2 பேரும் இப்படி ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே நம்ம தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராலையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். இது இன்னொரு அந்த காரியம் இவர் ஒன்று நினைச்சாரு, சர்வைவ் ஆவதற்காக ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இறைவன் அவங்களுடைய சொப்பனத்தில், அபிமெலேக்குடைய சொப்பனத்தில் பேசுகிற மாத்திரத்தில் அவங்க கதி கலங்கி போய், அதான் சொல்கிறேன், சில சொப்பனங்கள் பேதி மாத்திரை கொடுத்தா போல இருக்கும், அவ்வளோ தூங்க முடியாது. என்னுடைய ப்ராக்டிஸே இப்படி தான். நான் நிறைய கோபப்படுறதெல்லாம் இல்லை. அவங்க செய்யணும்னு நினச்சி செஞ்சாங்களா இல்லை செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாமலே செஞ்சாங்களா அதெல்லாம் தெரியாது. நமக்கு ஒரு நஷ்டம்னு ஒன்று வந்தால் ஆண்டவர் விட மாட்டாருங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் அதையும் விட மாட்டார். இந்த இதில் இருக்கிற சில சீக்ரெட்ஸில் பாருங்கள், நம்ம அப்படியே பைபிள் அப்படியே படிச்சுட்டே போயிடக்கூடாது. சில ரகசியங்கள் புதஞ்சு இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வரலாற்று, அந்த வாழ்க்கை வரலாற்றில் சில ரகசியங்கள் பொழுது இருக்கிறது. இதில் என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அபிமெலேக்கு ராஜா என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மனுஷியை மட்டும் அவனிடத்தை திருப்பி அனுப்பிவிட்டுன்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிற ஆடு மாடு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இதில் தான் கொடுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவனுக்குள்ள என்னன்னா ஒரு கில்ட்டி, நான் தெரியாமல் இந்த தவறை நான் செஞ்சுட்டேன். நிறைய பெண்களை அவர் அழைப்பு தெரிந்திருப்பார், நிறைய பேரை அவர் மறுமணி ஆண்டியாக ஆக்கியிருப்பார். அந்த லிஸ்ட்டில் இந்த மனுஷனையும் எடுத்துக்கொள்ளலாம்னு நினச்சாரு. மற்றவங்களாம் என்ன கொடுத்தா நமக்கு தெரியாது. தேவனை இவர்கிட்ட பேசுறதுனால பயந்து போய் நடுங்கி காலையிலேயே எழும்பி, அதிகாலை என்று சொன்னாலே கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சபையில் உட்காருவாங்க. தெய்வ பயமே இல்லாத அந்த மனுஷனுக்கு அன்றைக்கு தெய்வ பயம் வந்தது. வர வைப்பார். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராளியாக, பங்காளியாக, சத்துருக்களாக மாறி நிற்கிறார்களோ, மேபி உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், அல்லது இரத்த சம்பந்த மக்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், ஈவன் அரசாங்கமே எழுப்பி நிற்கலாம் உங்களுக்கு விரோதமாக, அல்லது அரசர் எழுப்பி நிற்கலாம். யாராக இருந்தாலும் இந்த தேவனுக்கு முன்பாக நடுங்கணுங்க, நடுங்கணும். அப்படியே பேதி ஆகிடும் பாருங்க. அவனால் தூங்க முடியல, எப்படா காலையில் எந்திரிப்போம், எவ்வளோ சீக்கிரத்தில் எழுப்பி இந்த மனுஷன் அவங்ககிட்ட திருப்பி கொடுப்போமோ திருப்பி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு துடிச்சா இருப்பாருங்க. அப்பொழுது அவருக்கு அந்த கில்ட்டியில் என்ன பண்ணுறாரு, மனுஷன் மட்டும் அனுப்பக்கூடாது, செய்த துரோகத்துக்கு பிராயச்சித்தம் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வீட்டில் இருக்கிற, அவருடைய அரசாங்கத்தில் இருக்கிற என்ன பண்ணாரு, ஆடு மாடுகளையும், ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஆடு ஒரு மாடு இல்லைங்க, ஆடுகளையும் மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் இவ்வளவும் கொடுத்து ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. அவன் மனைவியாகிய சாராலையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். முடிஞ்சதா மேட்ரு? திரும்பி வந்துடும். எதெல்லாம் நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கீங்களோ, லாஸ் ஆகிருக்கோ,
நீங்கள் மறந்திருக்கலாம், நீங்கள் மறக்க முயற்சி செய்யலாம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் கொடுத்த ஒவ்வொரு பணத்திற்கும் ஒவ்வொரு சொத்திற்கும் அவர் தான் உரிமையாளருங்க. இந்த காலத்தில் நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போக போகிறோம். உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை திருடவ யாருக்கும் அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், அல்லது எதுவாக இருக்கட்டும். நிறைய சீட்டர்ஸ் இந்த உலகத்தில் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் பிறந்து வளர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தேவன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இவர் நல்ல ஒரு நீதிபதியாக இருந்த அந்த நாளில் எவ்வளோ அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க. பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, அதெல்லாம் கொடுத்தது இல்லாமல் என் தேசத்தில் கூட நீ இருக்கலாம், உன் பார்வைக்கு சம்மதியான இடத்துல குடியிரு என்று சொன்னான். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காடு இடுவதாக என்றான். அவளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறான். இனிமேலாவது முக்காடு போட்டுட்டு இருமா, நீ இது போல வந்துட்டு முகத்தை காட்டிட்டு தெரியாத என்பது போல அதுலேயே வந்துட்டு அவனுக்குள்ள ஒரு சுயநலம் இருக்கு பாருங்க. அவனுக்குள்ள ஒரு எரிச்சல். எல்லாம் சரி, நீ போற என்னை விட்டு. அவனுடைய மனைவி ஆபிரகாம் வந்து தீர்க்கதரிசி, என்னுடைய மகன் தீர்க்கதரிசியா இருக்கிறான் என்று அவரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது, உங்களை நான் உரிமை கொண்டாட முடியாது, நீங்க தயவு செய்து போங்க. போறீங்க, ஆனாலும் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தாலும் என் மனசுல ஒரு ஆதகம் இருக்கு, அதை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அனௌன்ஸ் பண்றாரு, இந்த காசு உங்களுடைய புருஷனுக்கு கொடுத்தது போல இந்த பணத்தை உனக்கு தரேன், நீ முக்காடிட்டுக்க அப்படின்னு சொல்லி, இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாலும் சொல்லப்பட்ட அவன் கடிந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ராஜா அவ்வளோ ஆத்திரம் அவனுக்கு, இப்படி ஒரு காரியம் நடக்கணும் அவன் நினைச்சே பார்க்கலையே. நிறைய பெண்மணிகளை பார்த்த மாத்திரத்தில், அழகாக இருக்கிற பெண்மணிகளாம் பார்த்த மாத்திரத்தில் ஆள் அனுப்பி ஒரு அழைப்பிக்கிற ஒரு குணம் படைத்தவர் அவர். இன்றைக்கும் நிறைய ராஜாக்கள் அப்படி இருக்கிறாங்க, அதிகாரிகள் அப்படி இருக்கிறாங்க, ஆளுகை செயல்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள் மேலே எல்லாம் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. எந்த அதிகாரிகளையும் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய அதிகாரியின் மேல், நம்முடைய ராஜாவின் மேல், நம்மை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவின் மேல் மட்டும் நாம் கண்களை வைப்போம், கண்களை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் உதவி செய்த தேவன் இன்று நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால், எப்படி பாருங்க, கொஞ்ச நாள் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதோ என்னுடைய தேசத்தில் நிறைய இடம் இருக்கு, உனக்கு பிடிச்ச இடத்துல நீ வந்துட்டு குடியிருந்துக்கப்பா, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உன்னை தீண்ட மாட்டேன், நீ நிம்மதியாக இருக்கலாம் சொல்லி அனுப்பிச்சாலும் இவன் அந்த கேப்சர் பண்ணிட்டு வந்தான் பாருங்க, அந்த மனுஷன் திருடிட்டு வந்தான் பாருங்க. அதை நிமித்தம் தேவன் என்ன பண்ணிட்டாரு, அந்த அபிமெலேக்குடைய வீட்டில் இருக்கிற எல்லா பெண்மணிகளுக்கும் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால், இது கூட அப்படியே கடந்து போயிட முடியாதுங்க, இங்கே நான் நிற்கணும். சிலருடைய கர்ப்பங்கள் அடைக்கப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய பிழை. யாருக்கு இழைத்தார்களோ பிழை நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவனுக்கு தெரியுமா தெரியாதா? சார் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை, 10 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை, 15 வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க கவலைப்படட்டும். அவங்க நின்று யோசிக்கணும், இது நான் செய்த பாவமா, இது நான் செய்த குற்றமா? அந்த நாளில் அபிமெலேக்கு செய்த குற்றத்தை நிமித்தம் என்ன பண்றான், வாரி வழங்குறான். பொண்ணை எடுத்துக்க, வெள்ளியை எடுத்துக்க, நிலத்தை எடுத்துக்க, வேலைக்காரிகளை எடுத்துக்க, வேலைக்காரர்களை எடுத்துக்க, எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் சும்மா இல்லைங்க, சாகவே சொன்னார். நீ மட்டும் இல்லை, உன் குடும்பத்தார் அனைவரும் சங்கரிக்க பண்ணுவேன்னு சொன்னார். வார்னிங், அப்படிப்பட்ட ஒரு வார்னிங். அப்படி இருந்தும் அந்த மனுஷன் திருப்பி ஒப்படைச்சாலும் ஆண்டவர் சில புத்திமதிகளை கொடுக்கிறார் பாருங்க. இது அந்த நாளில் வாழ்ந்த அந்த அபிமெலேக்குக்கு மட்டும் பொருந்தாதுங்க. இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, மனம் திரும்ப வேண்டும். அந்த மனுஷன் மனம் திரும்பியது போல நாம் பாவ மன்னிப்பு செய்யணும். யாருக்கோ நான் துரோகம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாருடைய நிலத்தையோ நான் அபகரிச்சிருக்கிறேன், யாருடைய சொத்தையோ நான் அபகரிச்சிருக்கிறேன், யாருடைய ஆட்டையோ யாருடைய மாட்டையோ நான் அபகரிச்சிருக்கிறேன். 10 கட்டளையில ஒரு கட்டளை வருது இல்லையா, இச்சியாது இருப்பாயாக. அது எதெல்லாம் இச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல வேலைக்காரர்களை சொல்றாரு, மனைவியை சொல்றாரு, புருஷனை சொல்ற, யாரையும் இச்சிக்க, பிறருக்குரிய யாதொன்றையும் நீ இச்சியாது இருப்பாயாக அப்படின்னு வருது. யாத்திரா புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் அது 10 கட்டளையில வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு கேர்ஃபுல்லா உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பை நிமித்தம் இப்படிப்பட்ட ப்ரிகாஷன் மெசேஜ் நமக்கு கொடுத்திருக்கிறார். 10 கட்டளையில அது ஒரு கட்டளை, கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால். ஆகவே இன்று இதை நின்று யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, பல வருடங்கள் ஆகிவிட்ட திருமணம் ஆகியும் இன்னும் எனக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால், மருத்துவர்களுக்கு செலவு செய்வதை நிறுத்திவிட்டு தயவு செய்து இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனிடத்திலே வந்து அமர்ந்து
இறைவா என்னை மன்னியும், என் தாய் தகப்பன் செய்த பாவமோ குற்றமோ எனக்கு தெரியாது, ஒருவேளை நான் செய்திருக்கிறேனோ எனக்கு நினைவுபடுத்தும், நான் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன். கேட்கிற மாத்திரத்தில்ங்க கர்ப்பம் திறக்குங்க. 10 லட்சம் செலவு பண்ணுறாங்க, 15 லட்சம் செலவு பண்ணுறாங்க, 20 லட்சம் செலவு பண்ணுறாங்க. கடைசியில் செலவு பண்ணி வருஷங்கள் போய்கொண்டே இருக்குது. பிள்ளைகள் என்னொன்னே இதுக்கப்புறம் உடம்பை டேமேஜ் பண்ண வேண்டாம், பாடியை டேமேஜ் பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக இருப்போம்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாமல் வளராங்க. எதற்குங்க? ஆபிரகாமுக்கு 85 வயசில் ஒரு குழந்தை பிறந்தார், 99 வயசு 100 வயசில் ஒரு குழந்தை பெற்று எடுத்தாருங்க. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுங்க. அவரை நம்ம நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய பலன் நமக்குள்ளே வரும். அடுத்த பாகத்தில் இன்னும் இயேசுவானவர் எப்படி இந்த பூமியில் பிறந்தார் அதெல்லாம் பார்க்க போகிறோம். பாருங்க, எப்படிப்பட்ட கர்ப்பத்தை அவர் திறக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாருங்க. உன் தேசத்திலேயே மலடு இருப்பதில்லை, கர்ப்பம் விழுவதில்லை என்று சொன்ன தேவன் அவர். எப்படி கர்ப்பம் இருக்கும்? நான் யோசித்து பார்த்தேன், எப்படி கர்ப்பம் இருக்கும்? இந்த பொல்லாத ராஜா செய்த பொல்லாத காரியம். இன்றும் அநேக குடும்பத்தில் அநேக தம்பதிமார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? 100க்கு 1 2வது இருக்கிறது. கன்சீவ் ஆகுறது என்பது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகி போச்சு. வெரி சிம்பிள்ங்க. ஆண்டவர்கிட்ட வந்துட்டு மன்றாடுங்க, கண்ணீரை விட்டு அழுங்க. நான் எத்தனையோ விஷயங்கள்ல என்னுடைய குடும்பத்தின் மேலே இருந்த சாபத்துக்கெல்லாம் நானும் என் மனைவி உட்கார்ந்து என் தகப்பன் செய்த, என் முப்பாட்டன் செய்த, என் பாட்டி செய்த, என் தாய் செய்த, யாரெல்லாமே எனக்கு முன்பாக பிறந்த வாரிசுகள் செய்த எல்லா குற்றங்களுக்காக இறைவா நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் என்று அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் சொல்லவே தேவையில்லைங்க. இடம் கொண்டு பெருகுவா என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படி இடம் கொண்டு நம்மை பெருக வைத்திருக்கிறார். பெரியமானவர்களே, 18வது வசனம், கடைசி வசனம் இந்த அதிகாரத்தில், ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஒருத்தன் செய்த தப்புக்கு அவனுடைய குடும்பத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள், பெண்மணிகள் எல்லாருடைய கர்ப்பத்தை அடைத்து வச்சிருந்தாருங்க. ஆனால் கடைசியாக அந்த மனுஷர் என்ன செய்திருக்கிறாரு? நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஆண்டவனை நோக்கி வேண்டிக் கொண்டானான். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்குறாருங்க, சொஸ்தப்படுத்துறாரு. முதல்ல கர்ப்பத்தை கிளீன் பண்றாரு, ஸ்ட்ரென்தன் பண்றாரு. இப்போ நீ பிள்ளையை பெற்றுக்கொள், பிள்ளை பெறும்படி அனுகிரகம் செய்தார். இது ஒரு ராஜா. எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன்! அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவ்வளவு ஒரு நன்மையான காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தேவன். வசனம் ஒன்று வருகிறது, எபிரேயருடைய நிருபத்தில் 10வது அதிகாரம் 31வது வசனத்தில், ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. ஆடி நடுங்கவனவா நம்ம இந்த வசனத்துக்கு. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. அந்த நாளில் இந்த ராஜாவுக்கு, அபிமெலேக்குக்கு தேவனுடைய கையில் விழுந்தான் பாருங்க, அது பயங்கரமாக மாறுச்சு. இந்த வசனம் எவ்வளோ அழகாக பொறுத்தது பாருங்க. ஆவியானவர் இப்படிப்பட்ட ரத்தினமான வசனங்கள்லாம் எடுத்து கோர்க்கிறார் பாருங்க இந்த உபதேசத்துக்கு. பிரியமானவர்கள், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொரு ராஜா செய்த தப்பிதத்தையும் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து அபிமெலேக்குக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 10லிருந்து 20 வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும் இந்த விஷயத்தை. அதையும் நான் வாசித்து விடுகிறேன். ஆதியாகமம் 12 10லிருந்து 20. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். ஃபர்ஸ்ட் போனது கேரார் என்னும் ஊர். அங்கே அபிமெலேக்கு என்ற ராஜா இருந்தார். இது எப்படி கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு எகிப்து தேசம். அங்கே வந்து பார்வோன் மன்னன் இருக்கிறான். சில சப்ஜெக்டில் நான் சொல்லியிருக்கிறேன், பஞ்சம் வருவது கூட நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பஞ்சம் வந்ததனுடைய முடிவு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி கொடுத்திருப்பார். எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். பயங்க அவருக்கு, அவ்வளோ ஒரு அழகு. சார், என்னுடைய தகப்பனுடைய நண்பர் ஒருத்தர் அந்த காலத்தில் என்னை பார்க்க வருவார். அப்போ சொல்வார், அப்போலாம் என்னுடைய பெயர் வந்துட்டு இந்து மரத்தில் இருந்தாலும் பழனி, அழகு எங்கெல்லாம் இருக்கும் அங்கே ஆபத்து இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ 15-16 வயசு. எனக்கு புரியல அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு. இப்போ தான் புரியுது. ஆபிரகாமுடைய மனைவி அவ்வளோ அழகாக இருந்தது நிமித்தம் அவர் பாவம் சகோதரின்னு சொல்லிட்டே ஊர் சொல்லலாம் சுற்றி இருக்கிறாருங்க. அவ்வளோ பயம். எவ்வளோ பொல்லாத மனிதர் இந்த பூமியில் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கும் இருக்கிறாங்க அது மாதிரி பொல்லாத ஜனங்கள்.
இந்த அபியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப தவறுங்க. ஒருத்தரை வந்துட்டு கண்களில் பார்ப்பதே விபச்சாரம் செய்ததற்கு சமம்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அவங்கள தொடுறாங்க, கிட்னாப் பண்ணுறாங்க, பலாத்காரம் பண்ணுறாங்க, கடைசியில் சாகடிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம புத்திமதி கொடுக்கறது? ஆவியானவரே, இந்த செய்தியை யாராகிலும் தற்செயலாக கேட்கக்கூடிய சூழ்நிலையை நீர் உண்டு பண்ணி கொடுப்பீர் என்று சொன்னால் அவருடைய மனசாட்சியில் நீர் பேசும், அவருடைய சொப்பனத்தில் நீர் பேசும். நீர் பேசுகிற தேவன் என்று இந்த காலவெளியில் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் தகப்பனே. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ என்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவர் என்று கண்டார்கள். மிகுந்த அழகு, பியூட்டி கான்டெஸ்ட் வச்சிருந்தா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தட்டியிருப்பாங்க. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். ஜால்ராஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களும் பார்த்துட்டு உண்மையிலேயே அவர் ரொம்ப அழகு அப்படின்னு பார்வோனுக்கு வந்து உசுப்பேத்துறாங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அந்த ராஜா கொடுக்கும் பொழுது கோவேரி கழுதை ஒட்டகெல்லாம் கொடுக்கல, ஆனால் இவர் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். தேவன் சும்மாவே இருக்க மாட்டாருங்க. அவனுக்கு சொப்பனத்தின் மூலமா ஒரு வார்னிங் மெசேஜை கொடுத்தாரு. இந்த இடத்துல லிட்டரலாகவே என்ன பண்ணார், பேசல கொள்ளல, சொப்பனம்லாம் வரல, டைரெக்டாகவே இறங்கிட்டார். இது வந்து ஆபிரகாமுக்கு 2 இன்சிடென்ட் இது போல் நடந்தது. இவருடைய மகன் ஈசாக்கு கூட இதே போல் நடந்தது. நம்ம அப்புறமா தேவைப்பட்டால் நம்ம தியானம் பண்ணலாம். எவ்வளோ ஒரு அழகாக பாருங்க. அவனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதைகளால் வாதித்தார். நீங்கள் இப்படி கேட்கலாம், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்ல மனுஷராக இருந்து நல்ல உதவிகளை செய்யும் பொழுது சில கயவர்கள் பொல்லாதவர்கள் மேல் பொறாமை கொண்டு உங்களுக்கு எதிராக செய்வாங்க. நிறைய இன்சிடென்ட் நடக்குது. பெரிய பெரிய ஆஃபீஸர்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபீஸர் இருப்பார். 100 கருப்பாடு இருந்தால் ஒரு வெள்ளாடு அங்கே இருக்க தான் செய்யுது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்றாங்க, இல்லைனா அவங்களுடைய வேலையை தூக்குற அளவில் எல்லாரும் கழுத்து போடுவாங்க. இப்படி நிறைய காரியங்கள்லாம் நடந்து கொண்டும் இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குது. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள்ப்பா. தயவு செய்து நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுங்க. எங்களுடைய வீட்டை எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை சாதாரண சளி, ஜலதோஷம், தலைவலி அப்படி இல்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, பேதி, மகாவாது, உட்காரவே முடியாது, அவங்களால நிம்மதியாக படுக்க முடியாது, தூங்க முடியாதுங்க, டாய்லெட்டு தான் கதி. அப்படி ஆகிடுவார் நம்முடைய தேவன். அதனால தான் இந்த தேவன் நான் இருக்க பிடிச்சிக்கிட்டுங்க, உடுப்பு பிடிப்பு போல பிடிச்சிட்டு இருக்கேங்க. இந்த நம்பிக்கையோட கூட வாழ்ந்து 100 வயசு வாழ்ந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நம்முடைய சுய சாட்சி நிமித்தம் அநேகருக்கு முன்பாக நம் சாட்சியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பது எனக்கு மட்டுமில்லை, என் குடும்பத்தாருடைய ஆசை. நிச்சயமாக உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று அந்த நாளிலே தாவீது மகாராஜா சொன்னார் அல்லவா? அதே போல நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உம்மாலே 100 ஆண்டு என்னும் அந்த உயர மதிலை தாண்டுவோம். நிச்சயமாக கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுங்க. பிசாசு எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரியலாம். ஆனால் தேவன் நம்மை அவனுடைய எல்லா விதமான ட்ராப்புக்கும் அவனுடைய ஸ்னேருக்கும் நம்மளை தப்பி வைக்கிறாருங்க. அவரு அன்னைக்கு தப்பி வச்சார் பாருங்க. ஒரு இன்சிடென்ட், 2 இன்சிடென்ட், 2 இடத்துல 2 ராஜா. ஒன்று பார்வோனுடைய ராஜா, பார்வோன் என்று சொல்லப்படுற எகிப்து ராஜா, கேராரின் ராஜா என்று சொல்லப்படுகிற அபிமெலேக். இந்த 2 ராஜா கிட்ட இருந்து ஒரு சாதாரணமான மனுஷங்கிட்ட இந்த பிரச்சனை மாட்டினாலுமே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ராஜா என்றால் அவனுக்கு எவ்வளோ ஒரு வல்லமை இருக்கும். யாராகிலும் எதாகிலும் வந்து செய்ய முடியுமா, அவனுக்கு எதிராக தீங்கி செய்ய முடியுமா? ஆனால் தேவன் இருக்கிறத பாருங்க. அதனால தான் ராஜாக்களுக்கெல்லாம், பூமியில் இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ராஜா, பூமியில் இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதி. அந்த அதிபதி நமக்கு தலைவராக, எஜமானனாக, முதலாளியாக, நம்முடைய ரூலராக அவரை நம்ம வச்சிருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை வராதுங்க. தலையில் இருக்கிற ஒரு முடியாகிலும் அவருடைய உத்தரவு இல்லாமல் கீழே விழாது, விட மாட்டார்.
எவ்வளோ அழகாக பண்ணுறான் பாருங்க. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளையிட்டு தயவுசெய்து அவங்க எல்லாரும் போக சொல்லுங்க, இங்கே இருக்கவே வேண்டாம், நான் பெரிய தவறு செஞ்சிட்டேன். இவங்க பொய் தான் சொல்றாங்க. இவருடைய உயிருக்கு பயந்து அந்த மனுஷனுடைய அழகு நிமித்தம் மிகவும் சௌந்தரியமான ஒரு ரூபம் கொண்ட ஒரு மனுஷி சாராள் அனுப்பி விட்டாங்க பாருங்க. அனுப்பும்போது சாதாரணமாக அனுப்பலைங்க, எல்லா விதமான ஆஸ்தி பாஸ்தி சொத்து. அப்போ வேலைக்காரர்களை அனுப்புறாரு பார்த்தீங்களா? இங்கே 16 வசனத்தை வாசிக்கிறான். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைச்சது, இலவசமாக கிடைச்சது. எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது கூட தங்கம் வெளியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. நீங்கள் முதல் கிளம்புங்க, எங்களுக்கு போதும், பட்டத்தெல்லாம் நாங்கள் போதும், பரமேஸ்வரா என்பது போல எல்லாரையும் போக வச்சாங்க. தங்கம் வெளியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, வேலைக்காரிகள்னு சொல்கிற இடத்துல அந்த வேலைக்காரிகள் அனுப்பும் பொழுது நம்முடைய சாரா அவர்களுடைய அடிமை பெண் என்று சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த அடிமை பெண் இந்த எகிப்து தேசத்திலிருந்து அந்த வேலைக்காரர்கள் வந்த பொழுது இந்த ஆகார் கூட அவங்களோட கூட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டாக நம்ம முன்கூட்டியே நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். வரலாறு எவ்வளோ ஒரு இனிமையான ஒரு வரலாறுங்க. நம்முடைய முற்பிதாக்களுடைய வரலாறு உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும் பொழுது அன்றைக்கு அவர்களுடைய குடும்பத்தில், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், கையின் பிரயாசத்தில் அவர்களுக்கு எதிராக நின்ற எதிராளிகளுக்கு என்னவெல்லாம் ஆண்டவர் செய்து காண்பித்தாரோ, அவர் இன்றும் நம்மோடு கூட இருந்து, இம்மானுவேல் என்னும் நாமத்தில் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவேதான் நீங்கள் சொப்பனம் காண்பது நல்லது, கேளுங்கள். இந்த முறை நான் என்னுடைய சொப்பனத்தை சொல்லவில்லை, அடுத்த முறை நான் இன்னொரு சொப்பனத்தை சொல்லுவேன். ஆண்டவர் எவ்வளவு அழகா இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இந்த திரிசூலம் மலை அடிவாரத்தில் எங்களுடைய வீடு கட்டப்பட்டிருக்கிறதுங்க. இது ஒரு பெரிய வரலாறு. 7 ஆண்டுகள் இந்த வீட்டை வாங்குவதற்கு முன்பாக இந்த நிலத்தை வாங்கி வீடு கட்டினோம். இந்த நிலத்தை வாங்குவதற்கு முன்பாக 7 ஆண்டுகள் இதே திரிசூலம் மலையின் உச்சியில் நானும் என்னுடைய கிறிஸ்தவ நண்பர்களும் காலையில் இருந்து மாலை அந்தி சாய்கிற வரைக்கும் உபவாச ஜெபம் செய்து கொண்டிருப்போம். ஒவ்வொரு மாதமும் அரசாங்க விடுமுறை வருகிறதே, அந்த அரசாங்க விடுமுறையில் எங்களுடைய கம்பெனிக்கெல்லாம் லீவ் கொடுத்துட்டு நாங்கள் சகோதரர்கள் எல்லாரும் உட்கார்ந்து உபவாச ஜெபம் பண்ணிட்டு போவோம். 7 வருஷத்துக்கு அப்புறம் ஆவியானவர் என்னோடு கூட பேசிட்டார். மகனே, எத்தனை நாட்கள் நீ வாடகை வீட்டில் இருப்பாய்? உனக்கு என்று ஒரு சொந்த வீடு நான் கொடுக்க விளைகிறேன், ஆசைப்படுகிறேன். இந்த இடத்துல நீ ஒரு நிலத்தை வாங்கு. உடனடியாக அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் நான் அதே இடத்துல நின்று, அந்த இடத்துல தான் இப்போ எங்கள் வீடு இருக்குதுங்க. என்ன தேவனுங்க நம்முடைய தேவன். அதே இடத்துல நின்று, இறைவா, இந்த இடத்துல எனக்கு வாங்குவதற்கு எனக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் நான் காண்பிக்கிற திசையில் எனக்கு இடம் வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தேங்க. வித்தின் 7 டேஸில் 1 வீக்கில் நான் எந்த லைனில் கேட்டேனோ அதே இடத்துல ஒரு கர்த்தருடைய மகன் நான் இடத்தை பார்க்கிறேன் என்று கேள்விப்பட்டு அவருடைய இடத்தை எங்களுக்கு கொடுப்பதாக நான் சிந்தாதிரிப்பட்டியில் நான் குடும்பத்தோடு கூட இருந்தபொழுது அந்த வீட்டிற்கு அட்ரஸை கேட்டு கொடுத்தா உங்களுக்கு தான் கொடுப்பேன். நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய நிலத்தை விற்றால் ஒரு கர்த்தருடைய குடும்பத்திற்கு தான், பிள்ளைக்கு தான், மகனுக்கு தான் விற்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்களும் கர்த்தருடைய மகன் என்று கேள்விப்பட்டு ஆகவே என் ஊர் மக்களுக்கு நான் விற்காமல் கொடுக்காமல் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று கேட்டாருங்க. நல்ல அமௌண்ட்டு கேட்டார். நல்ல அமௌண்ட்டு நாங்களும் கொடுத்தோம். சந்தோஷமாக இன்னைக்கு 28 ஆண்டுகளாக இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வியாபாரத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி அபரிதமான ஆசீர்வாதங்கள். இதற்காக தான் சொப்பனம் காண வேண்டும், தரிசனம் காண வேண்டும், தீர்க்க தரிசனத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்படி அவரை சுற்றி சுற்றி நாம் வந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னார். தேன்கூட்டை சுற்றி சுற்றி அந்த தேன்கள் எப்படி ரீங்காரம் விட்டுக் கொண்டிருக்குமோ அதுபோல நீங்களும் நானும் கர்த்தரை சுற்றி சுற்றி ரீங்காரம் விட்டுக் கொண்டிருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல தெளிவுள்ள சொப்பனங்களை அவர் கொடுப்பார், வியாக்கியானங்களை கொடுப்பார், நிச்சயம் செய்வார். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராளியாக இருக்கிறார்களோ அல்லது உங்களை விழுங்க வேண்டும் என்று துடித்துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சொப்பனத்திலும் அவருடைய கனவிலும் சொப்பனத்தின் மூலமாக பேசுகிற இறைவன் தான் நம்முடைய தேவனுங்க. இத்தோடு கூட இந்த சப்ஜெக்டை நான் முடிக்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாகம் 5 மீண்டும் இதே தலைப்பில் சொப்பனத்தின் மூலம் பேசும் தேவன் என்ற தலைப்பில் தியானம் செய்ய வருவோம். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரோடு கூட இருந்து நம்ம அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. வணக்கம். See you again. Bye bye.